ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இனி இதை சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டாம். அதை விட சூப்பராக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிட்டேன். அதில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. காய்கறி எல்லாமே கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா உள்ள பச்சை வாடை எல்லாமே நல்லா போகட்டும். இப்போ காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்த பிறகு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் காய்கறி வெந்து வரட்டும். இந்த டைமில் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இதுக்கு இடையில சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு மசாலா இடித்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு ஒரு உரல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 7-8 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுக்கிட்டேன். இது சாம்பாரில் கடைசியில் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் குக்கர் அலசி நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி கரைச்ச தண்ணியும் தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். ஹோட்டலில் உள்ள சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்க காரணமே லேசாக இனிக்கும். ஸோ நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். இந்த தாளிப்பு அப்படியே சாம்பாரில் ஊற்றிடுங்க. தாளிப்பை சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மிரிச்சு வச்சிருந்த மசாலா அப்புறம் நிறைய மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை இட்லி, தோசைக்கு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் நான் அன்றைக்கி லஞ்சுக்கு தான் பண்ணியிருந்தேன். நல்லா சூடான சோறில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பாரையே நம்ம வீட்டில் செய்யும்போது கடைகளில் கிடைக்கிற பிஸ்கட்டை நம்ம வீட்டில் செஞ்சால் என்ன இருக்குது? ஸோ அந்த கான்செப்டில் பண்ணது தான் இந்த டேட்ஸ் பிஸ்கட். என்னோட நெருங்கிய தோழி தான் இந்த பிஸ்கெட்டை இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்கெட் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த பிஸ்கெட் ரொம்பவே ஹெல்தியானது. ஃபுல்லாக டேட்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க அவ்வளோ ஈஸியாலாம் இந்த டேட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல உணவு எடுத்துக்கணும்னா இந்த டேட்ஸ் பிஸ்கெட் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட் இது. நான் எப்போது சொல்கிற மாதிரி பெண்கள் வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய சின்ன பிஸ்னஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதில் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.